அன்பிற்கினிய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, மழைக்காலம் தொடங்கிவிட்டது. வாழை மரத்தினுடைய கன்றினை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். வாழை மரம் பேசுகிறது. யாரை பார்த்து? மனிதர்களை பார்த்து பேசுகிறது. எப்படி பேசுகிறது? மனிதர்கள் புயல் வந்தால் பயந்து கொள்வோம், பாதுகாப்பான இடத்தை நோக்கி போய் தஞ்சம் புகுந்து விடுவோம். வாழை மரம் எப்படி பேசுகிறது? ஓ மனிதர்களே, உங்களை போல் புயலுக்கு பயந்தவர்கள் நாங்கள் இல்லை. உங்களை போன்று புயலுக்கு பயந்தவர்கள் நாங்கள் இல்லை. நான் புயலை எதிர்ப்பேன். ஒருவேளை நான் வீழ்ந்தால் என்னுடைய கன்று எதிர்க்கும். அந்த கன்றும் வீழ்ந்தால் அதனுடைய கன்று எதிர்க்கும். இப்படி புயலை எதிர்த்து கொண்டே இருப்போம். எதுவரையில் எதிர்ப்போம் தெரியுமா? வாழை மரம் பேசுகிறது. எதுவரையில் புயலை எதிர்ப்போம் தெரியுமா? என் கன்று மரமாகும் வரை. கன்று மரமாகும் வரை எதிர்த்து கொண்டிருப்போம். எதிர்ப்பது மட்டும்தான் எங்கள் வேலையா? இல்லை. வாழை கன்று மரமானது, மரத்தில் பூ வந்தது, பூ காயானது, வாழை குலை தள்ளியது. எங்களுடைய நோக்கம் நிறைவேறியது. நாங்கள் முழு மரமாக மாறிவிட்டோம். வாழை கன்றாக இருந்த நாங்கள் வாழை மரமாக மாறிவிட்டோம். எத்தனை புயல் வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் நாங்களே என்று வாழை கன்று, வாழை மரம் பேசுகிறது. மாணவர்கள் இதை உங்களுடைய வாழ்வியலுக்கு பொருத்திக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள் இருக்கிறது. சிக்கல் பிரச்சனைகள் இல்லாதவர்களே கிடையாது. வறுமையை கண்டு துவண்டு போய் விடுகிறோம். ஏழ்மையை கண்டு துவண்டு போய் விடுகிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய் விடுகிறோம். துவண்டு போகக்கூடாது. எப்படி ஒரு வாழை மர கன்று முழுமை பெறுகிறதோ, மரம் வாழை மரமாக முழுமை பெறுகிறதோ, வாழை மரத்தில் காய் கனி என்று வரும் வரையில், முழுமை பெறும் வரையில் புயலை எதிர்க்கிறதோ, அதை போன்று நாம் நமக்கான ஒரு லட்சியத்தை, ஒரு நோக்கத்தை நிறைவேறும் வரையில் நமக்கான எந்த இடர்பாடுகள் வந்தாலும், எந்த சிக்கல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து பயணம் செய்யக்கூடிய ஒரு மன வலிமையை, ஒரு தன்னம்பிக்கையை மாணவர்கள் எல்லோரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படுத்தி கொண்டால்தான் மழையை கண்டு, புயலை கண்டு நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எந்த சூழலாக இருந்தாலும் நான் நாள்தோறும் ஒவ்வொரு பாடத்தையும் குறைந்தது 20 நிமிடம் 30 நிமிடம் படிக்கிறேன். என்னுடைய எந்த இடர்பாடுகளாக இருந்தாலும் நான் கலைந்து விடுவேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்பொழுது வரும் என்றால், தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுதுதான் வரும். எனவே மாணவர்களே, தொடர்ந்து வாசியுங்கள். எந்த சூழலாக இருந்தாலும், மழையாக இருந்தாலும், வெயிலாக இருந்தாலும், ஒரு வாழை மர கன்று எப்படி எதிர்த்து நிற்கிறதோ அதை போன்று உங்கள் இடர்பாடுகள் எல்லாம் கடந்து கலைந்து கல்விக்காக உங்களுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டே இருங்கள். கல்விக்காக, வாசிப்புக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிக அற்புதமான உயரத்தில் உயர்ந்து நிற்கும். எனவே அன்பிற்குரிய மாணவர்களே, எல்லா திருமணங்களிலும் பார்த்தீர்கள் என்றால் முதலில் எதை நிறுத்துகிறார்கள்? வாழை மரத்தைத்தான் நிறுத்துகிறார்கள். வாழை மரத்தை தான் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லா நிகழ்ச்சி, அரசு விழாக்களில் போய் பார்த்தீர்கள் என்றாலும் வாழை மரத்தை தான் நிறுத்துவார்கள். அதை போன்று அது முதலாவதாக வாழை மரம் நிற்பதற்கு என்ன காரணம் என்று நான் யோசிக்கின்ற பொழுது அது புயலை எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வறுமை, ஏழ்மை என்று இன்னும் பிற சிக்கல்களை எல்லாம் எதிர்த்து கலைந்து கல்வியில் நீங்கள் முன்னேறினீர்கள் என்றால், கல்வியில் சிறந்து விளங்கினீர்கள் என்றால் நீங்கள் முதலாவதாக நிறுத்தப்படுவீர்கள். முதலாவதாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து படியுங்கள், தொடர்ந்து முயற்சி எடுங்கள், தொடர்ந்து பள்ளி பாட புத்தகம், அதை தாண்டிய பாட புத்தகங்களை எல்லாம் நீங்கள் வாசித்து முழுமை பெறுகின்ற பொழுது முதலாவதாக நிறுத்துவீர்கள், நிறுத்தப்படுவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.